உங்களுக்கு ஆக்சிடென்ட் நடந்தோம் நீங்க அதுல இருந்து பின்வாங்காம பிடிவாதமா இந்த நிலைமைக்கு வந்து நாட்டியத்துக்காக நீங்க செய்யற சேவை உண்மையிலே பெருமைப்பட வேண்டியது. ஆமா, நீ என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்ன. என் அம்மா பேர்ல நான் நடத்துற அந்த இன்ஸ்டிடியூட்ட கவர்மெண்ட் அஃபிலியேட்டட் இன்ஸ்டிடியூட்டா மாத்தணும்னு ஆசைப்படுறேன். இந்த வாய்ப்பு மட்டும் கிடைச்சா இன்னொரு நல்ல அடையாளம் கிடைக்கும். அம்மாவோட கனவும் நிறைவேறிடும். நீங்க அந்த கமிட்டில ஒரு மெம்பர் தானே, நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா அந்த வாய்ப்பு எனக்கு சீக்கிரமா கிடைச்சிரும். ஷோபா சந்திராவோட லட்சியத்தை பத்தி எனக்கு தெரியும். நீ அந்த லட்சியத்தை நிறைவேற்றுறதுக்காக தான் இந்த இன்ஸ்டிடியூட்டை நடத்துறன்றதும் எனக்கு தெரியும். ஆனா அஃபிலியேஷன் கிடைக்கிறதுன்றது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்ல. இந்த அளவுக்கு நாட்டியம் ஆட தெரியணும். இந்த அளவு போதுமா மேடம்? உன் இன்ஸ்டிடியூட்ல இருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ மட்டும் இல்ல, உன் இன்ஸ்டிடியூட்டோட பேக்ரவுண்டையும் செக் பண்ணுவாங்க. அதை யாரு நடத்திக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு என்னெல்லாம் தகுதி இருக்குன்னு எல்லாத்தையும் பாப்பாங்க. உங்க கையை ஸ்பரிசிக்கும் போது எனக்கு என் அம்மாவோட சேர்ந்து நாட்டியம் ஆடின மாதிரி இருக்கு. என் அம்மாவே என் முன்னாடி நிக்கிற மாதிரி தோணுது. சின்ன வயசுல என் கைய பிடிச்சு என்ன நடக்க வைக்காம போனாலும் இப்போ அவங்களே வந்து என் கைய பிடிச்சு என்ன நாட்டியம் ஆட வச்சாங்களோன்ற ஒரு உணர்வு எனக்கு ஏற்படுது. உன் அம்மாவும் இப்படிதான் என் கூட எப்பவும் போட்டி போட்டு நாட்டியம் ஆடுவா. இத்தனை நாளைக்கு அப்புறம் என் கூட போட்டி போடுற அளவுக்கு நீ இந்த அளவுக்கு வந்திருக்க. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு பூமி. கண்டிப்பா நீ எதிர்பார்க்கிற அஃபிலியேஷனை நான் ரெடி பண்ணி கொடுக்கறேன். கடவுளே, நீதான் என்ன காப்பாத்தணும். உன்னை நம்பிதான் தூக்க போறேன். ஏங்க, இப்படி போகும்போது அப்படியே காத்துல பறக்கிற மாதிரி இருக்குங்க. மாமியார் மேல எவ்வளவு மதிப்பு வச்சிருக்கப்பா. வயசான காலத்துல மூட்டு வலியில நடக்க முடியாம போயிடுச்சா இந்த அம்மாக்கு. எனக்கும் இப்படி ஒரு மாப்பிள்ள இருந்தா நல்லா இருக்கும். நான் ஒண்ணு அவருக்கு மாமியார் இல்ல, அவர் பொண்டாட்டி. என் பொண்டாட்டியை தூக்கிட்டு படி ஏறி கோயிலுக்கு வரேன்னு என் புருஷன் வேண்டி இருந்தாரு. அதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? ஐயோ சாமி, சொன்னது தப்புதான். என்னங்க, தூக்குங்க. ஒரு நிமிஷம், ஸ்மால் பிரேக். போங்க. பார்த்து மெதுவா போங்க. அம்மா, தூக்குங்க. சாரி மீரா. இப்பவாவது புரிஞ்சுதா அவளை தூக்குனது தப்புன்னு? இதுக்கு மேல என்னால ஏற முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. உருண்டு எங்க போறா?
போனா போயிட்டு போறா. கடவுளே. ஹூ. ஓ, 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 ஓ. அப்படியா? எங்க இருக்கான்? அண்ணன் ரூம்குள்ள போயிட்டா. அவளை எதுக்கு போக விட்ட? வெளியே துரத்தி விட வேண்டியதானே? நான் தடுத்து பார்த்தேன் தாரா. என்ன மீறி மேல போயிட்டா. ஓ, இப்ப புரிஞ்சு போச்சு. நான் இப்பவே வந்து அவளை என்ன பண்றேன்னு பாரு. சரி, நீ சீக்கிரம் வா. மாமா மாமா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். எனக்கு உங்க ஹெல்ப் தேவைப்படுது மாமா. சுனைனா தேவி மேடம் உனக்கு தெரியும்ல, பெரிய டான்சர். நம்ம டான்ஸ் இன்ஸ்டிடியூட் அஃபிலியேஷனை பத்தி கேட்டப்போ நம்ம 2 பேரோட கையெழுத்து வேணும்னு சொன்னாங்க. உங்களுக்கு தான் தெரியும்ல மாமா, அம்மாவோட ஆசையை நிறைவேற்றுறது தான் என்னோட கனவே. அந்த அஃபிலியேஷன் கிடைச்சிட்டா நம்ம இன்ஸ்டிடியூட் இன்டர்நேஷனல் லெவல்ல மாறிடும். உலக வரைபடத்துல இந்தியாவின் பரதநாட்டியம்னு பொன் எழுத்துக்களால பொறிக்கப்படும். அதனால நாளைக்கு நீங்க வரணும், கையெழுத்து போடணும். மாமா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அவங்க அம்மாவோட ஃப்ரெண்டு வேறயா. வந்துருவீங்கல்ல, வந்து கையெழுத்து போட்டுருங்க. சொல்லுங்க மாமா. அதை என் மேல படுத்துக்கிட்டு தான் கேட்பல, தூரமா நின்னுக்கிட்டே கேட்க வேண்டியதுதானே? ஆ, இவ்ளோ நேரமா நான் உங்க மேலதான் இருக்கேனா? சாரி மாமா. பதட்டத்துல என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல மாமா? மேடம் இங்க பக்கத்துல தான் இருக்காங்க. நாளைக்கு நீங்க வந்தா நம்ம 2 பேரும் போய் கையெழுத்து போட்டுடலாம். நான் எதுக்கு வரணும்? என்னோட கையெழுத்து எதுக்கு? இன்ஸ்டிடியூட் நம்ம 2 பேரோட பேர்ல தானே மாமா இருக்கு. நான் வரேன்னு சொல்லுங்க மாமா. பூமி, பூமி, ஹே பூமி. அடடா, வெல்கம் தாரா, வெல்கம். ஆண்டி, பூமி ரொம்ப தப்பு பண்றா. அவ பண்றது எல்லாமே தப்புதானேமா? பூமி ககன் பிரிஞ்சிட்டாங்களா? அதான் பிரிஞ்சுட்டாங்களே. ககன் வந்து விவாகரத்தை கேட்டாலும் பூமி கையெழுத்து போட மாட்டேங்கிறான். திரும்பவும் கூட்டிட்டு போவாருன்ற எண்ணம் இருக்கும் போல இருக்கு. அது நடக்காது. ககனோட தங்கச்சியை அண்ணன் கல்யாணம் பண்ணிக்க போறான். கேள்விப்பட்டேன். பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறது தானே? எஸ். அப்படி இருந்தும் பூமி அந்த வீட்டை இன்னும் சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கா. திரும்ப வந்தாளா? வந்தா ஆண்டி. அதனாலதான் இன்னைக்கு அவளா நானான்னு பாத்துலாம் தான் நான் இந்த வீட்டுக்கு வந்தேன்.